அதெல்லாம் 1 மாசத்துலயே ரிசல்ட் தெரிஞ்சது. மரப்பயிரெல்லாம் வந்து உடனே ரிசல்ட் தெரியாது. ஆமா, நம்மளுடைய ரெண்டாவது வந்து இப்ப இதுல எல்லாருமே சரிங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும், ரெண்டாவது வரும், மூணாவது அப்படித்தான் வரும். எல்லாருக்கும் கொடுத்தா ஒரே மாதிரி வராது. ரெண்டாவது நம்ம மண்ணுடைய தன்மை என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மண் ஸ்ட்ராங்கான மண்ணா இருந்ததுன்னா ஒரு 3 மாசத்துலயே மாற்றம் தெரியும். நம்ம மண்ணு எது கொடுத்தாலும் எடுத்துக்குது, தெளிவா இருக்குது அப்படிங்கிற பக்கம் 3 மாசத்துலயே மாற்றம் தெரியும். ஒரு 2 பேர் இருக்கணும், நானும் அண்ணன் இருக்கணும், 2 பேர் ஒரே வெயிட், நான் தூக்குற வெயிட் அண்ணன் தூக்க முடியாது, அண்ணன் தூக்குற வெயிட்ல என்னால தூக்க முடியாது போகலாம். அந்த மாதிரிதான் மண்ணுல என்ன சத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடனே ரிசல்ட் கிடைக்கும். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா குப்பையே போடுறதில்லை. எங்க ஏரியாவில எல்லாம் உடந்தா போட 2 மூட்டை வாங்கிட்டு வந்தா தீர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த காட்டுல எல்லாம் நம்ம இயற்கைக்கு போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பலதானி விதைப்பு 2 தடவை 3 தடவை விதைக்கணும். அந்த பலதானி விதைப்பு வந்து ஒரு விதை இலைத்தாவரம் சொல்லுவாங்க, இந்த சோளம், கம்பு, பருப்பு இந்த மாதிரி வகையில். அடுத்தது தட்டைப்பயிறு, பாசப்பயிறு, உளுந்து, இது சொல்லுவாரு உடைச்சா 2 பருப்பு வரும், அந்த மாதிரி வகையில ஒரு 4. அடுத்தது எண்ணெய் வித்து, இந்த சூரியகாந்தி, கொட்டமுத்து, கடலைப்பருப்பு இந்த மாதிரி வகையில ஒரு 4. அப்புறம் வாசனை தெரியும், கடுகு, இந்த கொத்தமல்லி இந்த மாதிரி வகையில ஒரு 4. மொத்தம் 16 ஐட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 12வது நம்ம போடணும். போட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 to 50 நாளில பூ காய் வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல ஓட்டிடலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியா, அடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியா, இந்த மாதிரி 3 டைம். அதாவது நான் சொல்றது ரொம்ப மண்ணு கெட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னா மண்ணு ஓரளவுக்கு நார்மலா வந்துடும். அடுத்தடவை நம்ம பழையபடி சாணி குப்பியெல்லாம் நல்லா போட்டு அடி உரம் கொடுத்து போட்டோம்னா பயிர் அருமையா வரும். நல்லா இருக்கிற மண்ணுக்கு ஒரு டைம் போட்டீங்கன்னாவே போதும். ಈಗ ಮಣ್ಣು ಆಲ್ರೆಡಿ ಇವಾಗ ಕೆಟ್ಟೋಗಿದೆ. ನಾವು ಕೆಮಿಕಲ್ ಅಂದ್ರೆ ರಾಸಾಯನಿಕ ಗೊಬ್ಬರ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಹಾರ್ಡಾಗಿ ಅಂದ್ರೆ ಅದು ಕಲ್ಲಾದಂಗೆ ಬಂಡೆ ಆದಂಗೆ ಆಗಿರುತ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅದೇ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಏಕದಳ ಧಾನ್ಯ, ದ್ವಿದಳ ಧಾನ್ಯ, ಸ್ವಲ್ಪ ವಾಸನೆಯದ್ದು ಮತ್ತೆ ಎಣ್ಣೆ ಅಂಶ ಇರುವಂತದ್ದು, ಈ ತರದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಮಿಶ್ರಣ ಮಾಡಿ ಬಿತ್ತಿ ಅದನ್ನ ನಾವು ಮೊದಲು 60 ದಿನಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಹೂ ಬರೋ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಮಲ್ಚಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ಮಣ್ಣಿಗೆ. ನಂತರ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಬಿತ್ತಿ ಅದು ಮುಂಚೆ ಅದಕ್ಕಿಂತ 30 ದಿನಕ್ಕೆ ಮಾಡ್ಬೇಕು. ನಂತರ ಒಂದು 25-30 ದಿನಕ್ಕೆ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ 3 ಸತಿ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಮಣ್ಣನ್ನ ಮತ್ತೆ ನಮ್ಮ ತಾತನ ಕಾಲಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಹಳೇದು ಹೆಂಗಿತ್ತು ಅವಾಗ ಏನ್ ಹಾಕಿದ್ರೆ ಬೆಳೆಯೋದು, ಯಾಕಂದ್ರೆ ಮಣ್ಣಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಂಶಗಳು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಆಮೇಲೆ ನಾವು ಈ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾಸ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಹೋದ್ರೆ ಅದು ಹೆಚ್ಚು ಲಾಭ ತಗೊಂಡು சாயில் ரிப்பேரி ಮಾಡೋದು. அது ஒன்றும் இல்லை, சாதாரண கான்செப்ட் தான். இப்போ ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உயிரோட இருக்குது, அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இறந்ததுன்னா ஒரு 3 நாள் 4 நாளிலே புழு வச்சிருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இலைமக்கை போட்டு மடக்கி ஓட்டுனீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாக்டீரியாவெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லை. அந்த பாக்டீரியா இயற்கையாகவே உற்பத்தி ஆயிரும். பக்கத்தால் எங்கே இருந்தாலும் நம்ம காட்டுக்கு வந்துடும். நன்மை செய்யும் பாக்டீரியா அனைத்துமே வந்துடும். அதனால இதை நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் மாற்றி 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 கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். இடுபொருள் செலவு குறையும். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கடைசியில் கொடுத்தோம்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது 5 லிட்டர் ஊற்ற சொன்னோம் பார்த்தீங்களா, 200 லிட்டருக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 லிட்டர் வேணும். அந்த 1 லிட்டரை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 200 லிட்டர் பேரல்ல 2 கிலோ நாட்டு சர்க்கரை. அதை ஊத்துனாத்தான் நம்ம 5 லிட்டர் நம்ம எங்கிருந்து எடுக்க முடியும். இதை டெவலப் பண்றது, இது டெவலப் பண்றதுக்கு அதாவது இல்லைங்க, நீங்க புண்ணாக்கு கரைசலுக்கு இது வேணுமா? வேணும். இதான் வந்து பாக்டீரியா. தம்பி நீ வந்துடு, அவங்க உட்காரு, நீங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க வாங்க. இங்க இருந்து நம்ம என்ன பண்ணி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை சொல்லி இருந்திருக்கணும், அப்புறம் மறுபடியும் அதை சொல்லி இருந்திருக்கணும். சாண பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து நுண்ணுயிரிய பிரிச்சு எடுக்கிறோம். விவசாயிகள் வந்து விவசாயியே செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பக்கத்தால என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சே நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லிடுறேன். அதான் அப்ப சொல்லுறேன். ஆனா சாணப்பாசி கரைசல் இப்ப தயாரிச்சுட்டோம். இப்போ 1 லிட்டர் இருக்கு அப்படின்னா இந்த 1 லிட்டரை வந்து 200 லிட்டர் பேரல், ஒரு பேரல் வேணும். 200 லிட்டர் பேரல் ஒண்ணு, அதுக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை,
எவ்வளவு சக்கரை 2 கிலோ. 200 லிட்டருக்கு 2 கிலோ. 100 லிட்டரா இருந்தா 1 கிலோ. ಆದಷ್ಟು ಸಾವಯವ ಬೆಲ್ಲನೇ ಬಳಸಬೇಕು. 2 கிலோ. 2 கிலோ. 190 லிட்டர் தண்ணி. அதாவது அளந்து ஊத்த வேண்டாம், கொஞ்சம் நம்ம குச்சி வச்சு கலக்கணும்னா தண்ணி வெளியே சிந்தாத அளவுக்கு ஒரு அரை அடி கம்மியா வச்சுக்கோங்க. இதுல 1 லிட்டர் உள்ள ஊத்திடுங்க. சாணப்பாசி கரைசல் 1 லிட்டர் உள்ள ஊத்திடுங்க. இந்தியில சொல்லிருந்தேன். ஒரே நிமிஷம் அண்ணா சொல்லுவாரு. ನೋಡಿ ಇವಾಗ ಅಣ್ಣ ஒரே நிமிஷம் ಸಾವಧಾನ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ನಿಮಿಷ. ಇದನ್ನ ಹೇಗೆ ಮಲ್ಟಿಪ್ಲಿಕೇಶನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಅಂದ್ರೆ ಇವಾಗ 200 ಲೀಟರ್ ಮಾಡ್ಬೇಕು. 1 ಲೀಟರ್ ಇವ್ರು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಇದನ್ನ ಹೇಗೆ ನಾವು 200 ಲೀಟರ್ ಆಗಿ ಮಾಡೋದು ಅಂದ್ರೆ ಒಂದು 200 ಲೀಟರ್ ಡ್ರಮ್ ತಗೊಳ್ಬೇಕು. ಆ 200 ಲೀಟರ್ ಡ್ರಮ್ಮಿಗೆ 190 ಲೀಟರ್ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗಿರಲಿ ಅಂತ, ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಕಳ್ಸ್ಬೇಕಾದ್ರೆ ಕೆಳಗೆ ಚೆಲ್ಲಬಾರ್ದು ಅನ್ನೋ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಒಂದು 190 ಲೀಟರ್ ನೀರನ್ನ ಹಾಕೊಳ್ಳಿ. ಆಮೇಲೆ ಇದನ್ನ 1 ಲೀಟರ್ ಅದಕ್ಕೆ ಹೊಯ್ಯಿರಿ. ನಂತರ 2 kg ಸಾವಯವ ಬೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಹಾಕುವಂಥದ್ದು. ಅದನ್ನ ನಿತ್ಯ ಕಳಿಸ್ಬೇಕು. ಅದನ್ನ ಮುಂದಿನ ಹೇಳ್ತಾರೆ. இப்போ ஊற்றுற வரைக்கும் உள்ள எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வெயில்ல தான் வைக்கணும். ಬಿಸಿಲಲ್ಲೇ ಇಡಬೇಕು ಇದನ್ನ. நல்லா சூரிய ஒளி படுற மாதிரி ಚೆನ್ನಾಗಿ ಸೂರ್ಯನ ಕಿರಣ ಬೀಳಬೇಕು ಅದರ ಮೇಲೆ. ಇದು 1 லிட்டர் உள்ள ஊத்தி 2 கிலோ மீதி தண்ணி, அவ்வளவுதான். ಮುಚ್ಚ ಅವಶ್ಯಕತೆನೂ ಇಲ್ಲ. மீதி இதுல வாழைப்பழமா எதுவுமே போடக்கூடாது. இது மட்டும். இதுதான் நமக்கு தாய் திரவம். அந்த 200 லிட்டர் நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு அதை வச்சுதான் மறுபடியும் எல்லாமே பண்ண போறோம். இது மதர் கல்ச்சர். மதர் கல்ச்சர். வெயில்ல வச்சிருங்க, காலை மாலை கலக்கி விடுங்க. அது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் எப்படி வேணாலும் மொத்தத்துல தண்ணி கலங்க. ஆனா ஒரே லைன்ல 100 சுத்து சொல்லிருங்க. அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் சுத்தலாம். காலை 1 மாலை 1. முதல் நாள் லைட்டா நுர வரும். 2வது நாள் 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா உள்ள இருந்து மொட்டில இந்த பப்புள்ஸ் நுர நிறைய அப்படியே வர ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஃபுல்லா வரும். அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி போட்டா ஒருத்தருக்கு அதிகமா வரும், இன்னொருத்தருக்கு கம்மியா வரும். ஆனா வரும். அந்த உள்ள இருந்து நொதிக்கு கேஸ் மாதிரி அப்படியே படப்படன்னு வெடிக்கும். அடுத்தது ஒரு 3 நாள் முடிஞ்சது புளிச்ச வாசனை வரும், தெளிவு மாதிரி. சாணியில இருந்து பிரிச்செடுக்கக்கூடிய பாக்டீரியா. அருமையா பண்ணிக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் இதை முடிச்சுட்டு வந்தோம். சரிங்க, நான் சொல்லலாம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு. நீங்க கொடுங்க, சாணி கொடுங்க, சாணி கொடுங்க. அதாவது செய்முறை செய்யறாங்களோ இல்லையோ, செய்முறை விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இவங்களே கவர் பண்ணி எடுத்துக்க. ஆனா 2வது நீங்க தாயத்திரம் போட்ட உடனே ரெடி ஆகாது. அது பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம். டைமிங் ஆகும். இதை நான் சொல்றேன். இப்ப நீங்க கலைக்கூட நுர வரும். ஒரு 4வது நாள் 5வது நாள் பாத்தீங்கன்னா அந்த தெளு பனமரத்துல கல்ல இறக்குவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்மெல் ஹெவியா வரும். ಕಲ್ಲು ಸ್ಮೆಲ್ ಬರುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಸೇಂದಿ ಸ್ಮೆಲ್ ಬರುತ್ತೆ. நமக்கு வாசம் வந்துச்சு இல்லைன்னா அதை காட்டிடுவோம் அப்புறமேல. சரி, ரைட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் குடிக்கல நீங்க இதெல்லாம் போட்டு கலக்கும் போது நம்ம தண்ணி எப்படி இருக்குதோ அந்த தண்ணி கலர்ல தான் இருக்கும். அந்த சக்கரை நாட்டு சக்கரை போடுறதுனால கொஞ்சம் கருப்பா தெரியும். நீங்க கலைக்கூட அந்த 4வது நாள் புளிச்ச வாசனை வந்துச்சுன்னா இந்த கலர்ல வந்துடும். உங்களுடைய தண்ணியோடைய இது நீங்க ஏதாவது ஒன்று 2 தவறு பண்ணலாம். ஏதாவது ஒன்று தேவையில்லாம உள்ள உழுவும் பிடிக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும் போது கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏற்படும். இந்த மாதிரி வரும் அல்லது இந்த மாதிரி வரும். ஆனா கலர் தண்ணியில இருந்து எந்த கலரா வேணாலும் மாறிடும். மாறிட்டாவே அப்படி நீங்க மூடணும்னு நினைச்சீங்கன்னா கொசு வலை இருக்கு பாத்தீங்களா, கொசு வலை, அந்த கொசு வலை கட்டி வச்சிருங்க. மழை காலமா இருந்ததுன்னா கேரி பேக் போட்டு கட்டிக்கலாம். மற்றபடி இப்ப இங்க மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. மழை தண்ணியே போனாலும் ஒண்ணும் கிடையாது. இது தயாரானதுக்கு அப்புறம் ஏதாவது தண்ணி பட்டுதுன்னா புழு வைக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். வைக்காது அவ்வளவு சீக்கிரம். ஓப்பன்ல இது வரைக்கும் நான் வச்சிருக்கேன். 2 வருஷமாச்சு புழு வைக்கல. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா மேல மூடி வச்சுக்கலாம். 10 நாளைக்கு மேல மூடி வச்சுக்கலாம். இந்த 200 லிட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுல இருந்து எடுத்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே 2 கிலோ நாட்டு சக்கரை, அதே 200 லிட்டர் பேரல்
லிட்டர் எடுத்து இப்படி 200 லிட்டர் நம்ம கிட்ட தான் இருக்குல்ல 5 லிட்டர் எடுத்து ஊத்திக்கலாம், கொஞ்சம் குயிக்கா நடக்கும். 1 லிட்டருங்கிறது 5 லிட்டர் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் ஊத்தினாலும் சந்தோஷம், 5 லிட்டர் ஊத்திக்கிட்டாலும் சந்தோஷம். 200 ಲೀಟರ್ 1 ಲೀಟರ್ ಇಲ್ಲೇ ಬೇಕು, ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋದ್ರು ಒಳ್ಳೇದು. இத வந்து ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வேறு வழியா கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் குறைஞ்சபட்சம். ಸರ್ 1 ಎಕರೆಗೆ 200 ಲೀಟರ್ ಸೈನೋಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾ ಬಿಡಬಹುದು. 1 ಎಕರೆಗೆ 200 ಲೀಟರ್ ಸೈನೋಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾ ಬಿಡಬಹುದು. சாணப்பாசி கரைசல் பேரு மாத்தியாச்சு. ಸಾನಪಾಸ ಕಸ அது பாக்டீரியானா நம்ம ಸಗಣಿ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾ ಇಂದ ಮಾಡೋದು. சாணப்பாசி கரைசல். ஏன்னா எல்லாம் கேக்குறீங்க பாக்டீரியா எப்படி பிரிச்செடுக்கிறது, அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியறது இல்ல. அதனால சாணி பாசி கரைசல்னா சாணியில இருந்து பாசி எடுக்கிறோம், பாசியில இருந்து நுண்ணுயிரியை பிரிச்செடுக்கிறோம், வேலை முடிஞ்சது, மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அது மாதிரி நம்ம பார்த்து ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டரு, நீங்க அந்த 200 லிட்டரை 2 ஏக்கருக்கு கூட கொடுக்கலாம், மறுபடியும் போட்டு கூட கொடுத்துக்கலாம், மொத்தல வேறு வழியாவும் கொடுத்துக்கலாம். ஈஸி தான், அது ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது பூச்செடியில. அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்ல நான் லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல்ல நம்ம டெய்லி என்ன பண்றோம், என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பதிவிட்டுருவோம். அப்படி பதிவிட்டு பப்ளிசிட்டி ஆனதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம இங்கேயே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து செலவே இல்லாதது மக்களுக்கு. இதுல வந்து நான் எந்த ஒரு ஒளிமறைவு வியாபார நோக்கமெல்லாம் இல்லை. அப்படி இருந்துன்னா இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றோம், சாணியிலேருந்து எப்படி பாசி எடுக்கிறோம், பாசியிலேருந்து எப்படி திரவம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்லே நான் போட்டிருக்கேன். அப்படி செய்யணும்னு விருப்பம் இருக்கிறீங்க, நம்ம செய்யணும்னு விருப்பம் இருக்கிறீங்கல்ல, கம்பல்சரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துக்கிட்டா நாளைக்கு சப்போஸ் என்னாலேயே கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். இப்போ நம்ம ஒண்ணுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற நீங்க எல்லாத்துக்குமே நம்மளே நமக்கு தேவையானது நம்ம காட்டுல நம்ம தண்ணிக்கு நம்ம மண்ணுக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம செய்யறது தான் நம்ம காட்டுக்கு செட் ஆகும். வெளியில இருந்து வாங்குறதெல்லாம் கூட அது சரிங்கப்பா. இப்ப நான் புதுசா பண்ண போறேன். இப்ப இந்த இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு எங்க வாங்கணும்? நம்ம கிட்ட இருக்கு, வாங்கிக்கலாம். ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇಲ್ಲಿ ತಗೊಂಬೋದು. ಇವ್ರ ಹತ್ರ ಕೊಡ್ತಾರೆ, ಇಲ್ಲೇ ಅಲಿಯಂದ್ರ ಕೊಡ್ತಾರೆ. ரெண்டாவது தண்ணிக்கு தண்ணி வித்தியாசங்கள் வரும். ದುಡ್ಡು ಇಲ್ಲ, ಫ್ರೀ ಬಾಟ್ಲಿಗೆ ಮಾತ್ರ ಆ ಬಾಟ್ಲಲ್ಲಿ ತಗೊಂಡೋದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಅವ್ರ ಹತ್ರ ತಗೊಂಡೋಗೋ ಬಾಟ್ಲಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡೋದು. ಇಲ್ಲ ಅವ ಕೊಟ್ಟಿರೋ ಬಾಟ್ಲಿ ಎಲ್ಲ ಹಂಗೆ ಇದೆ, ನೀವು ಕೊಟ್ಟಿರೋ ಬಾಟ್ಲಿ நம்ம ஹைபிரிட் எல்லாம் வருது. பண்ணலாம். அதாவது ட்ரை பண்றதா ஆனா இல்ல ஒரு நிமிஷம், ட்ரை பண்றது அப்படிங்கிறது ஈஸி. ஆனா அத வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் காட்டுக்கு கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் வருதான்னு பார்த்துட்டு தானே சொல்லணும். ட்ரை பண்ணா வரும், காட்டுல ரிசல்ட் வருமா அப்படிங்கறத நம்ம பாக்கணும்ல. செக் பண்றதுக்கு தான் லேட் ஆகுது. நான் பாக்கல, நான் பண்ணல. ஏன்னா இதுக்கே நம்ம ஒன்னொன்னே போட்டு கொடுத்து பார்த்து கண்டுபிடிக்கிறது 1 வருஷம் ஆகி போச்சு. மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்போம். கேளுங்க, தெலுங்குல கேளுங்க, சந்தேகத்தை ஒன்னொன்னே முடிச்சுக்கிட்டு போயிடும். ಸಾವಧಾನ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನಾದ್ರು ಡೌಟ್ ಇದೆ? ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನಾದ್ರು ನಿಮಗೆ ಡೌಟ್ಸ್ ಇದ್ರೆ ಕೇಳ್ಬಿಡಿ. ಏನಂತಿದ್ದಾರೆ, ಈ ವೈಟ್ ಕಲರ್ ನಾವು ಬೋರ್ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿದ್ವಿ. ಈ ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದು ಈ ಕಲರ್ ಇತ್ತು, ಗೋಲ್ಡ್ ಕಲರ್. ಫಸ್ಟ್ ಅವರು ತಮಿಳ್ನಾಡಿಂದ ಕೊಟ್ಟಿದ್ದು ಈ ಕಲರ್ ಅಲ್ಲಿ ಇತ್ತು, ಆ ಕಲರ್ ಇತ್ತು. ನಮ್ಮ ಅಳಿಯ ತೊರೆ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿರೋದು ಇದು ಗೋಲ್ಡ್ ಕಲರ್, ನಾನ್ ಬಂದು ಬೋರ್ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿರೋದು ಇದು. ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಬೋರ್ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿರೋದ್ರಿಂದ ಅದರಿಂದ ಎಫಿಷಿಯನ್ಸಿ ಕಮ್ಮಿ ಇರುತ್ತಾ? ಏನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಕಲರ್ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳೋದೇನು ಅಂದ್ರೆ, ಒಂದೊಂದು ನೀರಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಕಲರ್ಗಳು ಬರ್ಬೋದು. ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ಬ್ಯಾಕ್ அப்படியே போட்டீங்கனால சத்த பூரா வெளியே எடுத்துது, நசுக்குனீங்கன்னா தோல் மட்டும்தான் புஷ்குன்னு உள்ள இருந்து யார் வெளியில வரும். எப்படி வேணாலும் போடலாம். அப்படியே என்ன இப்படி போட்டா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்காங்களா, பரவாயில்ல எல்லாமே கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறது என்ன. ஆமா, ஏன் வெயில்ல வைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா வெயில்ல தான் வளரும். ஆமா, வெயில்லையுமே நம்ம காத்துலயுமே ஏகப்பட்ட சத்து இருக்கு. அந்த சத்து எல்லாமே உள்ள இழுக்கப்படும். எல்லாமே உள்ள இழுத்து நம்ம 10 கிலோ புண்ணாக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது 20 கிலோ புண்ணாக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ரிசல்ட் அதுல கிடைக்கும். 10 கிலோ கொடுத்தாலும் 20 கிலோ போடுறோம்ல, அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். தாராளமா ஊத்தலாம். இது எத்தனை நாளைக்கு இருக்கணும்? 1 வாரம். 2 நாளையில உங்களுக்கு புண்ணாக்கு போடுறோம் பாத்தீங்களா, கட்டி கட்டியா எல்லாமே. சொல்றேன். இப்ப நம்ம இதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும். பண்ணினதுக்கு அப்புறம் தான் எடுத்து உள்ள ஊத்த போறோம். 5 லிட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம்.
சரி, இதுக்கு 5 இருக்கான்னு 5 என்னங்கக்கா கம்மியான 5 ஒரே வாரம். ஒரு வாரம் அவ்வளவுதான். அதாவது இந்த ஜாஸ்தியா ஒரு வாரம் எழுதிங்க, நான் சொல்றேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வச்சதுக்கு உங்களுக்கு நுண்ணுயிரி பெருக்கு அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு சத்தும் கூடிக்கிட்டே போகும். இப்போ 15 ஒரு வாரத்துல கொடுக்கறத 30 நாள் வச்சிருந்து ஒரு 15 நாள் வச்சிருந்து கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். கொடுக்கும்போதே நமக்கு மாற்றம் தெரியும். இது ஒண்ணு வேற ஒண்ணு மிக்ஸ் பண்ண வேண்டியது. வேற எதுவுமே தேவையில்லை. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம கிட்ட இந்த சூடோமோனாஸ் விரிடி இந்த மாதிரி உயிர் உரம் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி மரப்பயிர்கள் அது கொடுக்கலாம். அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ள கலந்து நம்ம வேறு வழியா கொடுத்துடலாம். சாணி கப்சல் எவ்வளவு ஊத்தணும்? சாணி கப்சல் 5 லிட்டர். 5 லிட்டர். சூடோமோனாஸ் எங்க கிடைக்குங்க? ஆனா அது நம்ம எல்லா இயற்கை கடையிலையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்க, நான் மல்டிப்ளை பண்றேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி. ஒரு செடிக்கு 5 லிட்டர். எவ்வளவு போடுறது? ஒரு செடிக்கு இல்லைங்க, ஒரு பேரலுக்கு 5 லிட்டர். 1 லிட்டர் ஊத்துனாவே போதும். நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறதுல இருக்குது அப்படிங்கிறதுனால 5 லிட்டர். இப்ப நான் டெவலப் பண்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இல்லைங்க, இது சூடோமோனாஸ் எவ்வளவு சொன்னீங்க? சூடோமோனாஸ் வந்து ஏக்கர் கணக்கு தான் நான் கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் கொடுக்கலாங்கண்ணா. சூடோமோனாஸ் விரிடி, டைகோடெர்மா விரிடிங்கிறது வந்து பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்துறது. இந்த வாடல் நோய், அலுவல் நோய்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. நம்ம மண்ணிலேயே இருக்குது ஆல்ரெடி. நம்மளாம் கெமிக்கல் போட்டு கெட்டதுனால இப்ப மறுபடியும் நம்ம வளர்த்துறோம், அவ்வளவுதான். வேற விஷயம் ஒண்ணும் கிடையாது. ட்ரிப்லையும் கொடுக்கலாம், நம்ம வாய்க்கால் பாசனத்திலயும் கொடுக்கலாம், மரத்துக்கு மோந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ட்ரிப்ல கொடுத்தா அதை 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். மரப்பயிர்களா 1 ஏக்கருக்கு அந்த 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். ஆனா நீங்க அவ்வளவு சீக்கிரம் அதை கொடுக்க முடியாது. புண்ணாக்கு நம்ம போட்டிருக்கோம், அது போய் ட்ரிப்ல அடைக்கும். அதனால களைக்குட்டு நைட்டு களைக்குட்டுருங்க, காலையில் கொடுக்கும்போது மேலால இருக்க தெளிஞ்ச தண்ணி மட்டும் கொடுத்துருங்க, மறுபடியும் தண்ணி ஊற்றி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா புண்ணாக்கு போடும் போது அந்த காட்டன் துணி, பாலிஸ்டர் துணியெல்லாம் தண்ணி ஃபில்டர் ஆகிற துணி இருக்குது பாத்தீங்களா, அதுக்குள்ள 5 கிலோ புண்ணாக்கு போடுறோம்னா 10 கிலோ போடுற அளவுக்கு கேப் விட்டு ரவுண்டா கட்டிடுங்க. ஏன்னா உப்புச்சுன்னா கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துருக்கு புண்ணாக்கு ஊற. நீங்க அந்த மாதிரி கட்டி உள்ள போட்டீங்கன்னா ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. துணியில கட்டி உள்ள போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு. அந்த கசடு வெளியில வரும். அந்த கசடு தூள் தேங்காயில பருப்பு மாதிரி வரும் பாத்தீங்களா, அதுவெல்லாம் அந்த துணிக்குள்ளேயே உங்களுக்கு இருந்துக்கு. நான் அது மாதிரி தான் ஃபில்டர்ல கொடுக்குறேன் இறங்கி. என்னங்கண்ணா மேனுவலா ஊத்துலாங்கண்ணா. இப்ப 200 லிட்டர் போடுறோம்னா அதுல 200 லிட்டர்ல இருந்து ஒரு 50 மில்லி எடுத்து தண்ணியில கலந்து கொடுக்கலாம். 50 மில்லி 100 மில்லி கொடுக்கலாங்கண்ணா. ஒரு செடிக்கு 100 மில்லி. 100 மில்லிக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் தண்ணியில கலந்து கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் இது ஸ்ப்ரே வேர் வழியா குடிக்கலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும். 100 ml ஒரு செடிக்கு கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்படியே குறைஞ்சபட்சம் 100 மில்லி, அதிகபட்சம் நீங்க 1/2 லிட்டர் கூட கொடுக்கலாம். சின்ன செடிக்கே கொடுக்கலாம்க்கா. அக்கா நீங்க இதை அப்படியே எடுத்துக்கொண்டே செடி நட்ட செடிக்கு ஊத்துனீங்கனாலும் ஒன்னும் பண்ணாது. 100 ml குறைஞ்சபட்சம் சின்ன செடி. அதுக்கு மேல நீங்க 1/2 லிட்டர் கூட கொடுக்கலாம். இதை வந்து நீங்க மாசம் 15 நாளைக்கு ஒருக்கா எப்பப்ப கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். ஏன்னா ட்ரிப்பிங்ல பெஞ்சூரியில கொடுத்துல 4-5 பேர்ல போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் சொன்னீங்க. அது வந்து சூடோமோனாஸ் 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு. 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு மாசம் ஒரு டைம் கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாங்கண்ணா. இதானது நெக்ஸ்ட் கொடுத்தாடா நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் புண்ணாக்கு கொடுத்தாரு. தென்னை மரத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? தென்னை மரத்துக்கெல்லாம் 1/2 லிட்டர் கொடுக்கலாம். 1/2 லிட்டர் கொடுக்கலாம். இது எத்தனை நாளைக்கு வெச்சிட்டு போறீங்க? ஒரே வாரம். ஒரு வாரம். தயாராகிறது 2 நாளில் ஆயிரும். நம்ம கொடுக்கறது 1 வாரத்துக்கு மேல கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதை பத்தி நல்லா டெவலப்மெண்ட்ல இருக்கு.